தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். தொழிற்சாலைகளில் இயந்திரங்களின் மூலம் பொருள் உற்பத்தி செய்யும் உழைப்பாளர்கள் மாத்திரம் தொழிலாளர்கள் அல்ல. உழவும் கூட தொழில்தான், உழவர்களும் கூட தொழிலாளர்கள் தான். தங்கள் உழைப்பின் மூலம் பொருட்களை விற்பனை செய்து சரக்குகளாக மாற்றும் அனைவரும் தொழிலாளர்கள் தான். அவ்விற்பனை பொருட்களை, விற்பனை சரக்குகளை சந்தைகளுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் தங்கள் உழைப்பின் மூலம் விற்பனை என்னும் பரிவர்த்தனை செய்யும் அனைவரும் தொழிலாளர்கள் தான். பொருள் உற்பத்தியில், வாணிபத்தில் ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் தங்கள் உழைப்பை, தங்கள் பொருள் உற்பத்தி திறனை பங்களிக்கிறார்கள். உழைப்பு என்பது தனி ஒரு பாலினத்திற்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. அதே போல பொருள் உற்பத்தி செய்யப்படும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் உழைப்பின் மதிப்பான ஊதியம் என்பது சரிநிகர் சமானமாகவே இருக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் என்றில்லாமல் அனைத்து பாலினத்தவரும் பொருள் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும். உழவை பொறுத்தவரை உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் கிராமங்களில், நகரங்களில் வாழக்கூடிய மக்கள் சோற்றில் கை வைக்க முடியும். உணவில்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் வாழ்ந்துவிட முடியாது. மனிதன் என்று இல்லாமல் அனைத்து உயிரினங்களாலும் உணவு, இறை இல்லாமல் உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையான அனைத்து பொருட்களையும் சரக்குகள் என்னும் வடிவில் விற்பனை செய்து உற்பத்தி செய்து தரும் அனைத்து உழைப்பாளிகளும் தொழிலாளர்கள் தான். அத்தொழிலாளர்களை இந்த தொழிலாளர் தினத்தில் நினைவில் வைப்போம். அவர்கள் உழைப்பை மதிப்போம். அவர்கள் உழைப்பு சிறிய அளவில் ஆனாலும் சரி அல்லது பெரிய அளவில் ஆனாலும் சரி, அவர்கள் ஊதியம் குறைந்த அளவு ஆனாலும் சரி அல்லது அவர்கள் ஊதியம் எண்ணில் அடங்காதாலும் சரி, அவர்கள் உழைப்பை மதிப்போம். உழைப்பு மதிக்கப்பட வேண்டியது. முதலாளிகள் கூட உழைக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் பொருள் உற்பத்தி செய்வதில்லை, பொருளை வாணிபமும் செய்வதில்லை. அவர்கள் மூலதனம் எனும் முதலீட்டை மட்டும் தங்கள் பங்காக தந்தளித்து அத்தொழிலில் மூலதனம் என்னும் பொருளை, மூலதனம் என்னும் தொகையை, மூலதனம் என்னும் பணத்தை முதலீடு செய்து தொழிலாளர்களை வேலை செய்ய வைப்பதன் மூலம் பொருள் உற்பத்தி என்னும் செயலை செய்ய வைக்கிறார்கள். அந்த அளவில் மாத்திரமே முதலாளிகள் என்பவர்களுக்கு பொருள் உற்பத்தியில், விற்பனையில் பங்கு இருக்கிறது. தொழிலாளர்கள் இல்லாமல், தொழிலாளர்களின் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு சரக்கும் உற்பத்தியாகவும் முடியாது, விற்பனையாகவும் முடியாது. அத்தொழிலாளர்களுக்கு அவர்களின் அடிப்படை உரிமையாக இருப்பது வேலை நிறுத்தம் என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. வேலை நிறுத்தம் என்னும் உயரிய, அவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு செயல் இல்லாமல் அவர்களால் பாதிப்பில்லாமல் உழைக்க முடியாது. பொதுவாக வேலைநிறுத்தம் என்னும்போது மக்கள் அவதியுறுவார்கள் என்றாலும் நாம் அத்தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை மனதில் கொள்ள வேண்டும். நகரங்கள் முழுக்க முழுக்க கட்டமைக்கப்படுவது தொழிலாளர்களின், அதாவது இயந்திரங்களின் மூலம் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, கட்டுமான தொழிலாளர்கள் மூலம் பெரிய பெரிய வணிக வளாகங்கள், குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் கட்டப்படுகின்றன. உழைப்பாளர்களின், தொழிலாளர்களின் உழைப்பு இல்லாமல் நகரமோ கிராமமோ அல்லது எந்த ஒரு பகுதியோ உருவாக்கப்பட முடியாது. உழைப்பு என்பது இல்லாமல் உலகத்தில் எது ஒன்றும் செயல்படவே முடியாது. உற்பத்தி பொருளை விற்பனை செய்வதற்கு மாத்திரமல்ல, அவ்வுற்பத்தி பொருளை, விற்பனை சரக்கை
சேகரித்து வைக்கும் கோடவுன்கள் எனப்படும் சேகரிப்பு அறையை கூட தொழிலாளர்கள் தான் நமக்கு கட்டி தருகிறார்கள். அத்தொழிலாளர்களின் உழைப்பை இந்த தொழிலாளர் நாளில் எண்ணி பார்ப்போம். தொழிலாளர்களின் உழைப்பில்லாமல் இந்த சமூகத்தில் மனிதர்களால் எப்படி வாழ முடியும்? காவலர்கள் பொருள் உற்பத்தி மூலம் பெறப்படும் சரக்கை, அதன் விற்பனையை, அந்த பொருள் உற்பத்திற்கு முதலீடளிக்கும் முதலாளியை பாதுகாப்பார்களே அல்லாமல் உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பென்று வரும்பொழுது அவர்கள் உழைக்கும் மக்களை பெரிதாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். உழைப்பாளர்களை மதிக்காத ஒரு சமூகம் நலிவடைந்த ஒரு சமூகமாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாற்றுத்திறனாளி சமூகமாகவே அந்த சமூகம் இருக்கும். உழைப்பாளிகளை மதிப்போம். அவர்களின் உழைப்பின் விளைபொருளான உற்பத்தி பொருட்களை சரக்குகள் என்படியில் நுகரும்போது அவர்களை தொழிலாளர்கள் தான் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை மனதில்